நமஸ்காரம். நான் ஒரு ஜீவாத்மா. இந்த சரீரத்தை இந்த பிறவியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதன்படிக்கு பல செயல்களில் ஈடுபடுகிறேன். அது நல்ல செயல்களாக இருந்தால் புண்ணியங்கள் என்னும், தீயவைகளாக இருந்தால் பாபங்கள் என்னும் சொல்லப்படுகின்றன. இயற்கையில் ஒரு ஆத்மாவுக்கு கர்மங்கள் கிடையாது. ஆனால் சரீரத்தை எடுத்துக்கொள்ளவே தான் கர்மங்களை செய்கிறார். அப்ப அந்த கர்மங்கள்லேருந்து விலகி இருந்துட்டால் அப்ப நம்ம இயற்கையான தன்மையை அடைகிறோம். உடலோடு இருக்கும்போது கர்மங்களை செய்துதானே ஆக வேண்டும். ஆத்மாவுக்கோ இயற்கையில் கர்மங்கள் கிடையாது. எப்படி நான் செய்யவில்லைன்னு நினைத்து கொள்ள? சாப்பிட்டு விட்டு நான் சாப்பிடவில்லைன்னு நினைக்கவா? படித்து பரீட்சை எழுதிவிட்டு நான் படிக்கவில்லைன்னு நினைக்க முடியுமா? ஆனா கண்ணன் கீதையில் கூறும்போது நீ செய்கிறாய்ங்கிற எண்ணத்தை விட்டுவிடு. அந்த எண்ணத்தை விடத்தான் இந்த கர்மங்கள் உன் தலையில விழாது இருக்கும். நாம பொறுப்பேற்றுக்க கூடாது. ஏன்னா உடல் இல்லாவிடில் சரீரத்துக்கு கர்மங்கள் இல்லை. உடலை ஏத்துக்கவே தான் கர்மங்கள் வருது. அதனால ஆத்மாவனுடையது கர்மங்கள் இல்லை, கர்மங்கள் இல்லைன்னு நினைத்துக்கொள். உடலை எடுத்துட்டு இருக்கிறதுனால என்ன கர்மங்களோ அதைத்தான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கோ. அந்த அளவுக்கு கர்மங்களையும் குறைத்துக்கொள் என்று கண்ணன் உபதேசிக்கிறார். ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். நாம் செய்யறத போய் நாம செய்யலேன்னு எப்படி நினைக்க? நான் செய்யறேன்னு நினைச்சுட்டு செய்யாதே காரியம் ஒழுங்கா நடக்கல. இன்னும் நான் செய்யலேன்னு வேற செஞ்சா அப்ப காரியமே நடக்காதேன்னு தோணும். இதத்தான் பற்றற்ற தன்மை, வைராகியம்னு கண்ணனும் சொல்றார். ஒரு புரிதல் வந்துடுத்துன்னு வச்சுங்க, அப்ப நான் செய்யலேன்னு நினைக்க முடியும். அந்த புரிதல் வராத வரைக்கும் நான் செய்யறேன்னு தான் நினைச்சிட்டு இருப்பேன். அது என்ன புரிதல்? முதல் புரிதல், சரீரம் எடுத்துட்டு இருக்கவே தான் கர்மங்களில் ஈடுபடுகிறோம். சாப்பிடுறதுங்கிறது கர்மம், தூங்குறதுங்கிறது ஒரு கர்மம், உழைச்சு சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு கர்மம். இது இத்தனையுமே எதை திருப்தி செய்ய? சரீரத்தை திருப்தி செய்யத்தானே. ஆத்மாவுக்கு தூக்கமோ சாப்பாடோ தேவைப்பட போறதில்லை. அப்ப நாம இந்த உடம்பை எடுத்துட்டு இருக்கிறதே கர்மத்தினாலே, அதனால்தான் இந்த செயல்கள்ல ஈடுபடுறோம். இயற்கையில் நமக்கு இது கிடையாது அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே இருந்ததுனால் அப்ப செய்யற கர்மங்கள்ல இருந்து நம்மால விலகி இருக்கிறதுக்கு முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம், கார்த்தால முகூர்த்தம், சாயங்காலம் ரிசப்ஷன் எல்லாம் வச்சிருக்கோம். முகூர்த்த சமயத்துக்கு நல்ல கூரை புடவை, பட்டு புடவை எல்லாருமே உடுத்திக்கணும். நன்னா உடுத்திண்டோம். வந்திருக்கிறவாள்லாம் நன்னா பட்டு வேஷ்டி எல்லாம் உடுத்திக்கணும். அதையும் உடுத்திண்டோம். ஆனா அது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறீடா? கச்சம் உடுத்திட்டு ரெகுலரா இப்ப பல பேருக்கு பழக்கம், அடியனுக்கும் பழக்கம் தான். அது எவ்வளவு நேரமானா உடுத்திட்டு இருப்போம். ஆனா ஓஹோன்னு ஒரு பட்டையோ அது பெரிய கரை வச்சோ உடுத்திருந்தா கொஞ்சம் அனீசியா தான் இருக்கும். அது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. அத போல அப்படி நூல் புடவையில நன்னா கட்டின்னு பழக்கப்பட்டவா அப்படியே இருந்துருவோம். அது கல்யாணத்துக்குன்னுட்டு ஓஹோன்னு சரசரக்கிற ஒரு புடவையை கட்டிக்கிறோம், ரொம்ப நன்னா இருக்கு. அந்த 1.5 மணி நாள் முகூர்த்தத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் பட்டு புடவை நன்னா ரெட்டா பேட்டு போட்டு நன்னா இருக்கு. இவரும் இப்ப மயில்கண் வேஷ்டி வச்சு நன்னா உடுத்திக்கிறதுலாம் நன்னா இருக்கு, நன்னா தானே இருந்தது. ஆனா அதே அந்த முகூர்த்தம் ஆயிடுத்து, சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு, மத்தியானம் 1 மணி. அப்ப நமக்கு இயற்கையா எந்த ஆடையோ மாத்தினுடுவோம். அது நூலாடைக்கு போயிட்டா தான் நமக்கு திருப்தி. இப்போ ஒண்ணு சொல்லுங்க, அந்த 2 மணி நாள் கட்டின்னு இருக்கிறச்சு அது நன்னத்தானே இருந்தது. அப்ப தொடர்ந்து கட்டிக்கணுமா இல்லையா? இல்ல சுவாமி, அது முகூர்த்தத்துக்காக இட்டு கட்டி வச்சாப்புல கட்டின்றது. முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு, இனிமே எனக்கு கம்ஃபர்டபுளா எது இருக்கோ அதுல தான் நான் இருப்பேன். இயற்கையா எப்படி இருக்கேனோ அப்படித்தான் இருப்பேன். எனக்கு ஒன்னும் பட்டு வேட்டி கட்டின்னு இருக்கிறது இயற்கை இல்ல, பட்டு புடவை எப்பவும் இல்லை, யூசுவல் இல்ல. அது அந்த ஒரு அக்கேஷனுக்காக பண்ணிட்டது அப்படின்னு உடனே புரிஞ்சுண்டு எப்ப மாத்திப்போம் ஆசைப்படுறோம் இல்லையா? அதே போல கர்மாதீனமா இந்த கர்மத்தின் பலத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு அக்கேஷனுக்காக இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கோம். அந்த அக்கேஷனுக்காக எடுத்துட்டு உடம்போட பண்றதெல்லாம் நன்னாதான் இருக்கு. அது முகூர்த்தத்துக்காக பட்டு புடவை கட்டிட்டு இருக்கா போல. ஆனா எதை நினைச்சுட்டே இருக்கணும்? நம்ம
இது அக்கேஷனுக்காக, முகூர்த்தத்துக்காக, ஆனா அது இயற்கை இல்லே, நம்ம நூல் வெட்டிக்கு போயிடணும், நம்ம நூல் வெட்டிக்கு போயிடணும். இந்த நினைவு இருந்துட்டே இருக்கணும் இல்லையா? முகூர்த்தத்தின் போது கூட இந்த நினைவு இருக்கு. இத்தனைக்கு நன்னாத்தான் இருக்கு முகூர்த்தத்தின் போது. அதே போல இந்த உடலோட நாம செய்யற செயல்கள்லாம் நன்னாத்தான் இருக்கு. நன்னா இருக்குங்கிறதுக்காக அதையே இயற்கையாக்கிட முடியாது இல்லையா? ஏன்னா அது செயற்கையாச்சே. ஒரு அக்கேஷனுக்காக கர்மத்தினால இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கேன். தானே இயற்கைக்கு போனா தான் எனக்குன்னு இருக்கிறது நிற்கும். இந்த எண்ணத்தை கொஞ்சம் மெதுவா வளர்த்துண்டு சாப்பிடுறதோ, தூங்குறதோ, கல்யாணம் பண்ணிக்கிறதோ, வேலைக்கு போறதோ, சம்பாதிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் இது இயற்கை இல்லை, இது எனக்கு செயற்கை. இது உடம்ப எடுத்துட்டு இருக்கிறதுனால பண்றேன். ஒரு நிமிஷம் நீங்களே ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துட்டு நாம செய்யற எல்லா ஆக்ஷன்ஸ், நம்முடைய கர்மங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணி இதுல எந்தெந்த கர்மத்தை சரீரத்துக்காக பண்றோம், எந்தெந்த கர்மத்தை ஆத்மாவுக்காக பண்றோம் ஒரு லிஸ்ட் போடுவோம். ஏதானும் 1-2 ஆத்மாவுக்காக தேர்றதா பாருங்க, அதுவே சந்தேகம் தான். இப்போ ஏன்னா கார்த்தால எழுந்து பல் விளக்குறோம், பல்லுக்கு உடம்புக்கு, குளிக்க போறோம், மலமூத்திரம் கழிக்கிறோம், எல்லாம் உடம்புக்கு, சாப்பிடுறோம் உடம்புக்கு, வண்டி ஓட்டின்னு போடுறோம் உடம்புக்கு, ஏசி போட்டுக்கிறோம் உடம்புக்கு, ஹீட்டர் போடுறோம் உடம்புக்கு. ஆத்மாவுக்குன்னு ஒண்ணும் கடமை இருப்போம் இருக்கேன். பெருமானுக்கு ஆராதனம் செய்தேன், பூஜை செய்தேன், அப்ப அது ஆத்மாவுக்கு. ஆனா அந்த பூஜை செய்யறதுக்கும் உடம்பு தேவை. ஆனா உடம்பு தேவைக்காக உழைக்காமல் உடம்பு ஆத்ம தேவைக்காக உழைக்கிறது இல்லையா? அங்கதான் வித்தியாசம். சாப்பிடுறதோ, தூங்குறதோ, கல்யாணம் ஆறதோ, குழந்தை பெறதோ உடம்பு தேவைக்காக. ஆனா பெருமானுக்கு ஆராதனம் பண்றதோ, ஞானத்தை வளர்த்துக்கிறதோ அதுக்கும் உடம்பின் உதவி வேண்டும். ஆனா அப்ப உடம்பு ஆத்மாவுக்காக உழைக்கிறது. உடம்பு தனக்காக உழைச்சா நல்லது இல்ல, உடம்பு ஆத்மாவுக்காக உழைத்தா தான் நல்லது. அதைத்தான் நாம புரிஞ்சுக்கணும். அதனால எப்ப ஒரு பட்டுப்புடவை கட்டிக்கிறோம் ஒரு அக்கேஷனுக்காக உடனே திரும்பிடுவோம். அதே போல இப்பவும் நாம ஏதோ உடம்புக்காக செய்யறோம். எதுக்காக? எடுத்துட்டு இருக்கிற பிறவிக்காக. அதுவே நமக்கு இயற்கை ஆயிடாது. இந்த ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதை தெரிஞ்சு செய்ய தானே கர்மங்கள்ல நமக்கு பற்று தீர்ந்து போடும். இன்னொரு நினைவு வேணும். இப்போ நாம எந்த செயலை செய்தாலும் அது பகவானுடைய ஆனந்தத்துக்காக இருக்கணும். அது நம்ம ஆனந்தத்துக்காக இல்ல. போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சசின்னு கண்ணனே சாதிக்கிறார். அவர் தான் எல்லா பயனையும் உண்பவன். நாம என்ன நல்ல கர்மம் செய்தாலும் அதுக்கு உண்பவர் அவர். அப்படி எப்படி சுவாமி? நாங்க தானே பண்ணிட்டு இருக்கோம், அந்த கர்மத்தின் பலத்தை நாம தானே அனுபவிக்கணும். எல்லா நல்லத்துக்கும் அவருக்கு தான் கொடுக்க முடியுமா? அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வீட்டுல 4 பேரை விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கோம். நாம இருந்தா ஒரு குழம்பு பண்ணுவோம், அதுக்கு ஏதோ ஒரு கூட்டு தொட்டுக்கு போறோம், சாப்பிடுவோம், முடிஞ்சு போச்சு. இதான் எப்பவும் நாம பண்றது. இப்போ விருந்துக்காக கூப்பிட்டு இருக்கோம் 4 பேருக்கு, நல்லா பண்ணும். வரவல், வடை, தயிர் வடை, வெறும் வடை, அதுக்கு அப்பம், தொட்டுக்கிறதுக்கு வேண்டிய கூட்டு, கோசும்பரி, என்னென்ன உண்டோ. கர்நாடகத்துல தோப்புளின்னு ஒண்ணு பண்ணுவா, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தொகையல். இது தமிழ்நாட்டு தொகையலாட்டம் இருக்காது, கர்நாடகத்து தோப்புளி வேறையாட்டம் இருக்கும். அவ எதுவா இருந்தாலும் இப்ப நாம குழம்புல கொஞ்சம் தேங்காய் போடுவோம், கரியமுது பண்ணா தேங்காய் போடுவோம். ஆனா அவ தேங்காயில குழம்பு பண்ணிட்டு கொஞ்சம் மிளகா போட்டுப்பா. அவ தேங்காயிலேயே கரியமுது பண்ணிட்டு கொஞ்சம் அதுக்கு வெண்டைக்காயோ கத்திரிக்காயோ தூவிப்பா. எதுவா இருந்தாலும் தேங்காய் இருக்கும், தோப்புளி இருக்கும். இத போல நிறைய பண்ணி வச்சுட்டோம். ஆனா வரேன்னு சொல்லவர் வரல. அவர் 4 பேர் விருந்துக்கு வந்திருக்கணுமோ இல்லையோ? என்னமோ ஒரே மழை, வழியெல்லாம் குண்டு முடியுமா இருந்தது, வர முடியல, வரலன்னு விட்டார். அவர் தான் வரலையே. அப்ப இத்தனையும் உணவு வகைகள் இருக்கும் இல்லையோ, அத நாம நன்னா வச்சிருந்து நம்ம வீட்டு 4 பேரும் சந்தோஷமா உட்காந்து திருப்தியா சிரிச்சுன்னு சாப்பிடுவோமோ? அது என்ன சுவாமி, இப்படி எல்லாம் யார் சாப்பிடுறது? அவர்களுக்காக பண்ணோம். அப்படி இருக்கிறச்சே நமக்கு போய் அதை திருப்தியா உட்காந்து சாப்பிட முடியுமா? சரி ஏதோ பண்ணத்துக்காக வீணாக்க முடியாது, கொஞ்சம் சாப்பிடுவோம். அதுவும் அப்படியே ஒன்னும் விரும்பி எல்லாம் சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டுட்டு முடிச்சிருவோம் இல்லையோ? அப்ப விருந்து என்பது வருபவர்களுக்காக செய்யப்படுவது. அது அவருக்கு இல்ல, எனக்கு நினைச்சவே கசக்கிறது பாருங்க. அவ வரல, அந்த விருந்த நான் சாப்பிடலாமே, ஆனா அது பிடிக்கல பாருங்க. அதே போல நாம செய்யற செயல்கள், நாம பண்ற கைங்கரியங்கள் பகவானுக்கு விருந்து படைப்பதற்காக. அவர் அதை எடுத்துக்கல, அதை நான் வச்சுன்னு சாப்பிடறதுன்னா எப்படி இருக்கும்? கசந்து போயிடும் இல்லையா? அதே போலத்தான் எந்த கைங்கரியமும் அவன் ஆனந்தத்துக்காக இருந்தா தான் நல்லா இருக்கும். அது நாம திருப்தி படுறதுக்காக இருந்தால் கசந்து போய்விடும், சண்டை தான் மிஞ்சும். அதுக்கு தான் எந்த கைங்கரியமா இருந்தாலும், கோவில், சபா, கமிட்டி, ட்ரஸ்ட் எதிர உழைத்தாலும்
அவனுக்காக உழைத்தோம்னா சந்தோஷமா இருக்கும். அவருக்கு இல்ல எனக்குன்னு உழைக்க போனோம்னாலே சந்தோஷம் வராது, திருப்தியே ஏற்படாது. இந்த எண்ணங்களை புரிஞ்சுட்டா அப்ப நாம செய்யறது சரீரத்தை எடுத்துட்டு இருக்கிறதுனாலே ஆத்மாவுக்கு இயற்கையா கிடையாது. செய்யற நல்ல காரியங்களும் பகவானுக்காக, நம்முடைய ஆனந்தத்துக்காக இல்ல. உடம்பு உழைக்கிறது தனக்காக இருக்கக்கூடாது, முதலாளியான ஆத்மாவுக்காக இருக்க வேண்டும். இந்த எண்ணங்கள், இந்த புரிதல் வர வர தானே நாம செய்யல அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து விடலாம், முயற்சிப்போம்.